எல்லா வீட்ல ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க. நான் வீட்ல இல்லன்னா அடிப்படி சண்டையை போட்டுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அடக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. அதெல்லாம் சண்டை போட மாட்டோம்மா. எங்கன்னா படலையை திறந்து போட்டுட்டு போயிடாதீங்க. ஆடு மாடுன்னா வந்துருந்துச்சுன்னா ஒரு செடியும் வைக்காத அம்மா, அவளத்தையும் மொட்டை அடிச்சு விட்டு போயிடும். சரிம்மா, எங்கேயும் போகாமட்டோம். நாங்க எங்க போறோம்? எங்கேயும் போகாம பத்திரமா வீட்ல இருந்தா சரிதான். அம்மா வரும்போது சூடா பக்கடா அக்கடா இல்ல போண்டாக்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வாமா. அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு வாங்க நேரம் இருக்குமான்னு தெரியாது. வீட்ல மாவு கிடக்குல, போட்டு திங்குனா இருந்து தின்னுங்க. என்ன பஜ்ஜி ஒரு புரோட்டா கிரட்டா கேட்டாலும் பரவாயில்ல, போண்டா பஜ்ஜின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா பத்தியா, புரோட்டா கேட்டிருக்கணும். அவ இதுவே வாங்கி தர மாட்டேங்க, வேற எங்க புரோட்டா வாங்கி தருவா? நம்ம புரோட்டா வேணும்னா அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா நைட்டு வாங்கிட்டு வருவாவ. இன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னா அவ்வளவுதான், அம்மா கொண்டே அறுத்து போடுவா. ஏற்கனவே கருவாட்டு கறியெல்லாம் வச்சுட்டா. வேற இந்த கறியை யார் தும்மான்னு சத்தம் போடுவா. அதனால நாளைக்கு சண்டே தானே, நம்ம சண்டே வாங்குவோம். சரி அம்மா, இப்ப வீட்டுல ஏதாவது கிடக்க மாவு போட்டு எதுவும் செஞ்சு தின்னுங்கனால நம்ம ஏதாவது பண்டம் செய்வோமாவே? செய்யலாம் தான். நிறைய வெங்காயத்தை வெட்டி போட்டு உள்ளி போண்டா செய்வோமா? சூப்பரா இருக்கும். எனக்கு டபுள் ஓகே. வா போய் செய்வோம். ஆசை தோசை அப்பள வடை, ஆசைப்பட்டத செய் செய் செய். 101 மொய் போதாது டோய், சொத்தை எழுதி வை வை வை. நீ செருப்பை கலத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வா பண்ணாய. ஐயையோ போச்சா. எவ சோனி இங்க வாயா. அடிக்க மாத்த 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 மாடிக்காத்தே. எவ கிறுக்கி இங்க பாரு. நாய் போஸ்ட் கம்பத்தை கத்துக்கி பார்த்ததும் காலை தூக்குற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே நிப்பா காலை தூக்கிக்கிட்டு. சி எப்படி பேசுற பாரு. உனக்கு பொறாமவே, நான் ஆடுனாலே உனக்கு ஒரு வயித்தெரிச்சல். ஆமா ஆமா, அந்த அம்மாவை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டாலும். இங்க பாரு, வெங்காயமே இல்ல, உருளைக்கிழங்கு தான் நிறைய கிடக்கு. என்ன உருளைக்கிழங்கு பச்சி போடுவோமா? ஐயே, வெங்காயம் இல்லையா? உருளைக்கிழங்காச்சு. உருளைக்கிழங்கு வச்சு என்னத்த செய்ய? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிறு தும்முன்னு ஊதிக்கும். அதெல்லாம் வேண்டாம். வெங்காயம் ஒண்ணுதான் கிடக்கு பேரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அம்மா தான் கடைக்கு சாமான் வாங்க போயிருக்கா போல இருக்கு. ஐயோ, இந்த வீட்டுல ஒரு வெங்காயம் கூட இருக்காத அம்மா. இங்க ஏதாவது செஞ்சு திங்கலான்னு பார்த்தேன்னா நம்ம இதுல வாயில மண்ணலி போடுறதே வேலையா போச்சு இந்த அம்மைக்கு. அவ என்னப்பா பண்ணுவா? அவளே சாமான் இல்லைன்னு தான் கடைக்கு போறா. உருளைக்கிழங்கு மட்டும் நிறைய கிடக்கு, ஒண்ணுமே செய்யாம அடக்கு போல இருக்கு. வேணா இதுல ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோம். உருளைக்கிழங்குலையா? உருளைக்கிழங்குல எனக்கு வேண்டாப்பா, அதை செஞ்சு நீயே தின்னு. இப்ப இப்படி சொன்னா எப்படிப்ப? சரி அப்ப இப்படி பண்ணுவோமா, சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பாப்போமா? உங்க வீட்டுல வெங்காயம் கிடந்தா எடுத்துட்டு வாப, வெங்காய போண்டா செய்வோன்னு. வேண்டாம், அம்மா திட்டுவா. அப்ப பூமாரிக்கு ஃபோன் பண்ணுவோமா? பூமாரிட்டு கேப்போமா? இப்ப கிறுக்கி அவளா சொல்லாம நம்ம யார்கிட்டயாவது கடனை வாங்கி செஞ்சு தின்னணும் ஐயி. அப்புறம் அம்மா அவ்வளவுதான், நம்ம முடிய பிடிச்சு ஆஞ்சு விடுவா. இப்ப அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாதுவ. சின்ன பொண்ணுக்கு ஃபோனை பண்ணி சொல்லுவோம். ஏன்னா பூமாரி வீட்டுல கிடக்கா இல்லையான்னு தெரியல. சரசு சித்தியும் கடைக்கு தான் போறேன்னு இருக்காவ. அதனால எல்லாரும் ஒன்னாதான் போறாவ. பத்திரகாளி பெருமையும் துணி எடுக்க போறாவ போல இருக்கு. அதனால அவியெல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாவ. சின்ன பொண்ணு மட்டும் தான் வீட்டுல கிடப்பா. அவட்ட சொன்னா அவ போனை பண்ணனா எடுத்துட்டு வருவா. நீ இப்ப சரின்னு சொன்னா வெங்காய போண்டா செய்யலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்குல தான் ஏதாவது செய்யணும். ஐ டோன்ட் லைக் பொட்டேட்டோ. அப்ப சின்ன பொண்ணுக்கே கால் பண்ணி பார்ப்போம். இரு நானே பண்றேன். அவன் இப்பெல்லாம் வரைய மாட்டுங்க நம்ம வீட்டுக்கு. எப்ப பார்த்தாலும் ஐயோ வீட்லயே தான் கிடக்கா, அம்மா வெளியே விடமாட்டுக்காவன்னு சொல்லிக்கிட்டு. அதனால அவளை போனை பண்ணி வர வைப்போம். அதுக்காண்டியாவது ஃபோன் பண்றேன். சரி அப்ப அவளுக்கு போனை பண்ணி சொல்லு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வான்னு. சரி சரி, அதுக்கு வேற என்னென்ன பொருள் தேவைப்படணும் பார்ப்போம் நம்ம. எவ சின்ன பொண்ணு எங்க இருக்க? வீட்லயா? வீட்டுல தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? வெண்ண ஒழுங்கா உங்க வீட்டுல இருந்து ஒரு 4-5 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு நேரா எங்க வீட்டுக்கு வா பாப்போம். நம்ம வெங்காய போண்டா செஞ்சு சாப்பிடலாம். ஆமா ஆமா. என்ன பத்திராளியக்க, வண்டியை துணி கடைக்கு விடணுமா இல்ல நகை கடைக்கு விடணுமா? நகை தானே போடுவியே எப்படியும். ஆமாக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். இழிச்சு வச்சு மோகனுக்கு தாய் மாமனுக்கு உங்க வீட்டுக்காரர் தான் இருக்காராமா அப்படியா? ஆமா லட்சுமி, அந்த கதை எனக்கே தெரியாது. திடீர்னு எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லியாரு. கோவிந்தனை பார்த்தேன், அவன் என்னை வந்து கூப்பிட்டான், பேசினா முடி எடுக்கிறதுக்கு வாங்கன்னா. அப்பதான் தாய் மாமனுக்கு யாரை வச்சு செய்ய போறான்னு கேட்டதுக்கு இல்ல நான் என் மடியில வச்சு முடிய இறக்க போறேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அப்போ நான் இருக்கம்ல, நான் இருக்கும்போது என்னத்துக்கு நீ அப்படி பண்ணனா, நான் தாய் மாமனுக்கு இருந்து செய்யனாராம். ஒருவேளை உங்களுக்கு முறை வருமோ? ஆமா, நானும் அதை தான் கேட்டேன் அவர்கிட்ட. என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றியே, நீங்க போய் இருந்தானா முறை செய்யணுமே என்ன ஏதுன்னு கேட்டா, கோவிந்தனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவிய அம்மா அப்பாக்கெல்லாம், அதனால நான் செய்யேன் அப்படிங்காரு.
அதனால ஒரு பவுனுக்கு போல ஒரு செயின் எடுத்துட்டு வான்னாரு. அந்தால சரின்ட்டு வந்தேன், காசும் தந்து விட்டாரு. அந்தால சரின்னு வந்திருக்கேன். இனிமேல் துணியெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக தான் நகை வாங்க போகணும். பார்த்துக்க, வேற நகையை வாங்கிட்டு நம்ம துணி எடுக்க போகிற இடத்துல விட்டுறப்படாதுல்ல. அதனால துணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நகை எடுக்க போனோம். என்ன கடமை மைனி பட்டிருக்காவலாம் அப்படி? ஆமா, ஓ அண்ணிட்ட கேட்டால் எல்லாம் சொல்லிடுவார்ல, அப்படியே புட்டு புட்டுன்னு. நானே இதை தோண்டி துருவி கேட்டப்பறம் தான் இவ்வளோ தூரம் சொன்னார். நான் என்னத்தை கேட்டாலும் கல்லூனி மகனை கணங்க வாய்க்குள்ளே இருந்துட்டு முணங்குவார். அவரு சொல்லியதை ஒன்றும் புரியாது. என்னத்தை சொல்ல அவரை வேற யாருக்கு ஒன்றும் செய்ய விட்டுருக்க மாட்டேன். சரி இழிச்ச வச்சுக்கின்னதான் சரின்னு வேற விட்டேன். நீங்களாம் போடலாம் பத்திராளியக்கோ. 1 பவுன் என்ன 5 பவுன் 10 பவுன் கூட நீங்க போடலாம். நீங்களாம் சமூகம் பெரிய இடம். 50-60 மாடு வச்சிருக்கியே, ஏகப்பட்ட தோப்பு துறவு வச்சிருக்கியே, எல்லா பக்கமும் வருமானம் வருது. அப்புறம் என்ன ஆடு மாடு கோழின்னு எல்லாம் வளர்க்கியே. ஏலா நீயும் வளையலாம், உன்னை யாரு வளர்க்காண்டான்னா? நீ வீடு வீடா பிறகு தின்னுக்கிட்டு அலைஞ்சனா அதுக்கு யார் என்ன பண்ண? கஷ்டப்பட்டு ஒலை நீயும் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணு. பத்திராளியக்கா அங்க பாருங்க, என்னை பழைய உமான்னு நினைச்சுக்கிடாதீங்க. நான் இப்போ ஹோட்டல் கடை உமா. நான் ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டல் கடையை திறந்து அதுல 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளா ஆகுறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஆமா, பெரிய தொழிலதிபர் ஆயிடுவா அப்புறம் உமா. அப்புறம் உங்க மைனி தான் எனக்கு பிஏ. கூடவே ஒரு பையில தூக்கிக்கிட்டு எனக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இன்னைக்கெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றது உங்க மைனி தான். அந்த மாதிரி வேலைக்கு போட்டுருவேன், பார்த்துக்கிடுங்க. என்னடா பெரிய பொண்ணு சிரிக்கா? இல்ல ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துச்சு, அதான் வாயை பொத்துனேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் பாருங்க, ஒரு நாள் இந்த உமா பெரிய ஆளா வருவா. சரியம்மா வந்தா சரிதான், பெரிய ஆளா. ஆனா எங்களுக்கு சந்தோஷம்தான். வா வா சின்ன பொண்ணு, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பச்சோனி, உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சதான் போண்டா பச்சினி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா தான் வேணா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு கடங்கன்னு சொன்னா. அதனாலதான் சரின்னு உள்ளி போண்டா செய்யலான்னு பார்த்தோம். கடைசியில பார்த்தா எங்க வீட்டுல 1-2 தான் உள்ளி கிடந்துச்சு. அதனாலதான் உனக்கு போன போட்டு எடுத்துட்டு வர சொன்னோம். என்ன நீ உங்க வீட்டுல கூடையோட இருந்த வெங்காயத்தை அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு போல இருக்கு. உங்க அம்மா அடிச்சு வெளுக்க போறாவ, கொஞ்சோட போதும். அதெல்லாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவ, எங்க வீட்டுல இன்னும் நிறைய கிடக்கு. இந்த இதை வச்சுக்க. என்னது வச்சுக்கவா? வா நீ உள்ள உள்ளி போண்டா செஞ்சு சாப்பிடுவோம், காப்பி போட்டு குடிப்போம், ஜாலியா இருக்கும். இந்த பூ மாதிரிக்கும் போனை போட்டு வர சொல்லியிருக்கு. இந்த சதீஷும் நானும் வரேன் நம்மள இருக்கு. அதனால அவையெல்லாம் வருவாவ. எப்ப எங்க அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாவ. நானே இப்ப சரி கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் ஓடியந்தேன். அடா சின்ன பொண்ணு ரொம்ப பண்ணாத. அதான் உங்க அம்மா வீட்டுல இல்ல கடைக்கு தானே போயிருக்காவ. எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் வருவாவ. வாரதா இருந்தா இன்னும் லேட் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இருங்க. உங்க அம்மா வர்ற நேரத்துக்கு வேணா வீட்டுக்கு ஓடிரு. இங்க இருக்குது பிரச்சனை இல்லவ. நான் இங்க வந்த நேரத்துலன்னு பார்த்து யாராவது வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க இல்லை வேற எதுக்காவது தேடி வந்துட்டு ஆள் இல்லைன்னு வையா, உடனே எங்க அம்மைக்கு போன் அடிச்சு வீட்டில் ஆள் இல்லையேன்னு சொல்லி போன் பண்ணி கேட்டுருவாவ. அப்போ நான் வீட்டில் இல்லாதது தெரிஞ்சு போவோம்ல, அதான் பயமா இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒன்றும் நடக்காத சின்ன பொண்ணு, வா. நான் தான் சொல்றேன்ல, வா. இனிமே யாரும் வர போறா? சாயங்காலம் ஆயிட்டு இனிமேலாம் யாரும் வர மாட்டாவ. பத்திரிக்கை வைக்க எதுக்கான வாரையே காலையில தான் வருவாவ, இல்லை மதியம் தான் வருவாவ. இனிமேலாம் வர மாட்டாவ. சொன்ன கேளு, வா. ஐயோ பயமா இருக்க. எங்க அம்மையை நினைச்சா அவளுக்கு பியார் மட்டும் பத்திராளி கிடையாது, அவ பத்திராளியாவே மாறிடுவா கோவம் வந்துச்சுன்னா. விஷ்ணு, இந்த பேக்ல கொஞ்சம் எம்டியா இருக்கு பாரு, இதெல்லாம் ஃபில் பண்ணு. பழைய ஸ்டாக் எல்லாம் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு புதுசா உள்ளதெல்லாம் பேக்ல எடுத்துங்க. இந்த மனுஷன் எங்க ஆள காணோம்? எப்ப வந்தாலும் உள்ளே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஏதோ பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிட்டு அலைவாரே நம்ம தெரியல. அட ரமணி சும்மா இரு. வேற என்னக்க ஆத்திர அவசரத்துக்கு வந்து சரி ஒரு பில்லை கொடுத்துட்டு போவோன்னு பார்த்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுங்கன்னு கொடுத்துட்டு போலான்னு பார்த்தேன்னா இப்படிதான் ஆளே காணாது. கேட்டா 24 மணி நேரம் கடையில தான் இருக்கேன் பாரு. ஆம்பளைகளுக்கு 1000 சோழி இருக்கும். விடு. ஆமா, நீ என்னத்துக்கு வந்தேன்னு கேட்க இல்லை வரா. நீ உன்னை வாரதை பார்த்ததை உன்னை கொடுத்து நேரம் அப்படி உள்ள வந்துட்டேன். ஆமா, எங்க போயிட்டு வரா? நான் ஜோசியக்காரனை தான் பார்க்க போனேன். ஆமா, உனக்கும் ஜோசியக்காரனுக்கும் வேற வேலையே கிடையாதம்மா. 24 மணி நேரமா ஜோசியக்காரன் ஜோசியத்தையே பார்த்துட்டாள. நீ வேற சும்மா இரு ரமணி, மனசே ஒரே சங்கடமா இருக்கு. ஏன் என்னாச்சு? இப்போ எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. மோவன் ஊருக்கு போனதை நினைச்சு வருத்தப்படுறியா? அவன் தான் வேலை முடிஞ்சு 2-3 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாம்ல. அப்புறம் என்ன? அந்த பிள்ளை சாலின்னு நினைச்சாலும் வருத்தமாக தான் இருக்கு. அவன் இன்னும் ஊர்ல இருந்தவன் இன்னும் வரல. அவனையே நினைச்சிட்டு ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம அந்த பிள்ளை அப்படியே கிடக்கு. அது வேற கனவு, என்னமோ கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எனக்கும் இதுக்கு முன்னாடி ஜோசியக்காரன் ஒரு மாதிரி சொன்னானா, அதனால எனக்கும் கொஞ்சம் சங்கடமா இருந்து அதான் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தேன்னா அந்த ஆள் இன்னைக்கு அவர் இருக்க இடம் சாத்தி கிடந்துச்சு. என்னன்னு பக்கத்தில் கேட்டேன்னா அவர் வெளியூருக்கு போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும்னு சொன்னார் பக்கத்து கடைக்காரு. அந்தால சரின்னு திரும்பி வந்துட்டேன். வரும்போது தான் உன்னையே பார்த்தேன். கனவு தானே, சாதாரண கனவுக்கு போய் அவ அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா. நீ அதுக்குன்னு ஜோசியக்காரனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியாக்கும். கனவுன்னு சாதாரணமா எடுத்துக்கிட முடியாதுல்ல ரமணி. ஏற்கனவே அந்த ஜோசியக்காரர் சொன்னது எல்லாம் சரியாதான் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் சந்தோஷ் காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆபத்து வரும்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சான்.
அதுக்கப்புறமா அந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து அவனுக்கு கரெக்டாக நடந்துச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சாலினி பிறந்த நாள் நெருங்கும் போது 2 பேரும் பிரிகிற நிலமை கூட ஏற்படும். கடவுளை நல்லா வேண்டிக்கிடுங்க, நல்லா சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி வேற அனுப்பியிருந்தாரா. இப்போ வேற கெட்ட கடவுள் கண்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. நல்ல மாமியார் நல்ல மருமவா போ, 2 பேரும் இப்படியே இருங்க. அம்மா அவளை எங்கே சாலினி அவளையும் கையோட கூட்டு வந்துருக்க வேண்டியது தானே, வீட்டிலே தானே கிடப்பா. தாவுட்டுக்கு எங்கேயும் போயிருக்காளா? அவள் அங்கே எங்கேயும் போகிறதில்ல. வந்தால் புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துவாங்க, இல்லாட்டினா வராதிங்கன்னு இருப்பா போல இருக்கு தாய். அதனால அவள் வாரதில்லை போகிறதும் இல்லை. வா இன்னைக்கு தான் அவள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் துணி எடுக்கணும்னு சொன்னான், அங்கே போகிறதுக்கு கூப்பிடியான்னு. நீங்களும் வேணா வாங்கத்தேன்னா. இல்லைம்மா நான் வரல, நீ போயிட்டு வானே. அதெல்லாம் அவளை அங்கே அனுப்பி விட்டுட்டு தான் நாங்கள் ஜோசியம் பார்க்கறதுக்கு போனேன். அவள் திருச்செந்தூரில் துணி எடுக்கிறதுக்கு போயிருக்கா. போயிட்டு வரட்டும்னு விட்டுருக்கேன். வேறு வீட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் அவளுக்கும் சங்கடமாக தானே இருக்கும். அதான் சரி போயிட்டு வரட்டும்னு அனுப்பியிருக்கேன். சரி போயிட்டு வரட்டும். பத்திரமா போயிட்டு வந்துருவாள்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் போயிட்டு வந்துருவா. அவ்வளோ விவரம் இல்லாதவளா? இப்போதான் படித்த பிள்ளைகள் எங்கெல்லாமோ சுற்றிட்டு வந்துடுதுவே ஒரு போனை வச்சுக்கிட்டு. அதனால அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துருவா. என்ன அக்காவும் தங்கச்சியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய கடையில? வாரம் நீர் என்ன உள்ள குஞ்சா பறிச்சுக்கிட்டு இருக்கியாரு? எப்போ வந்தாலும் இங்கே இருக்க மாட்டேங்கியாரு பில்லு பொடி இடத்துல. அட இப்பதாம்மா எந்திரிச்சு உள்ள போனேன், நீ போவையும் வந்துட்டியாக்கும். என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இந்தாங்க அந்த பைக்குள்ள என்னென்ன சாமான் வேணும்னு பேப்பர்ல எழுதி போட்டிருக்கேன். சாமானெல்லாம் எடுத்து போட்டு வைங்க, நாங்கள் துணி கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துடுறேன். துணி கடைக்கா? இப்ப என்னத்துக்கு துணி கடைக்கு? ஓயாம துணி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஒரே சேலையா எடுத்து வீட்டை ரொப்பி வைக்க இடம் இல்லாம. அட எனக்கு இல்லைங்க, உங்க மொபைலுக்கு அவளுக்கு கொஞ்சம் ரப்யூஸ் துணி போடுறதுக்கு வேணுமா. அதுவும் அவள் திருச்செந்தூர்ல இருக்க கடையில் அந்த கடையில் தான் போய் வாங்கணுங்க. அங்கே தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அந்த கடையில் போய் துணியை வாங்கிட்டு வா அப்படின்னா. அவள் பள்ளிக்கூடத்துல இருந்து வாரதுக்குள்ள நான் வாங்கி வைக்கலன்னா அவ்வளோதான். கொஞ்சம் இது கிமிசி இன்னர் எல்லாம் வாங்கணும்னா எல்லாம் அங்கே தான் நல்லா இருக்கும். அங்கே போய் வாங்கிட்டு வாங்க. அதனால் நான் நேராக பசை பிடிச்சி அங்கே தான் போப்புறேன். வரும்போது நான் மளிகை ஜாமான் வாங்கிடுறேன், இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கொண்டாங்க, நான் போயிட்டு வரேன். இப்ப 2 பேரும் அங்கதான் கிளம்பிட்டியல்ல? இல்லை கொழுந்தனாரே, நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ வரலல்ல? வேண்டாம்மா, நீ போயிட்டு வா. எனக்கு மனசுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. உடம்பும் கொஞ்சம் நல்லா இல்லை. நான் வீட்டுக்கு போனேன்னா கொஞ்சம் படுத்து குறுக்க சாய்ப்போம்ல, நான் வாரேன். என்ன நீ இப்போவே இப்படி சொல்லிட்ட? ஆமாம் ரமணி, போகிற வழியில் நல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். வாரேன். சரி வா, அப்போ உன்னைய பசேத்தி விட்டுட்டு நான் போகிறேன். சரி நான் வாரேன். என்ன குழந்தைனாரே? சரி மைனி. சரி போயிட்டாருங்க. காசு கசுலாம் வச்சிருக்கியா? ஆமாம் இருக்கு. சரி. சின்ன பொண்ணு, அந்த மாவை இதில் கொட்டு. இது என்ன மாவுடே? அரிசி மாவா கோல மாவா? எறும்பு பவுடர் இல்ல சதீஷ், திங்கறியா? ஐயா ஏதோ எறும்பு பிடிய போட்டு எங்களோட கொன்னுபடாதீங்க. என்னைய நம்பி 2 ஜீவன் நேரம் வந்திருக்கு. ஏல சதீஷ், உன் முன்னாடியே எறும்பு பிடிய போட்டு உனக்கு தருவோமால எல்லாரும் தான் திங்கிறதுக்கு அரிசி மாவுல. ஆமா, உனக்கு தெரியாம வேணா போட்டு ஒரு நாள் தாரோம். இது எறும்பு பவுடர் போட்டா இனிமே உங்க கையால ஒரு நாள் ஒண்ணு திங்க மாட்டேனே. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு மிச்சம்னு நினைச்சுக்கிடுவோம். அட இதுவே எங்க கடவாப்பள்ளிக்கே பத்தாது போல இருக்கு. இதுக்கு வேற பங்குக்கு இத்தனை பேர் இருக்கோம். எவம்ல அது கடவாப்பள்ளிக்கு கூட பத்தாதுங்கிறது? பத்தாதுன்னு சொல்றவன் வீட்ல இருந்து வெங்காயம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பத்தாதுன்னு சொல்லுங்க. எப்பா எப்படியோ ஊதி பத்து வச்சாச்சம்மா. எப்ப சந்தியா பத்து வச்சாச்சு, நீங்க மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டீங்களா? மாவு ரெடி. நீங்க எண்ணெயை ஊத்தி காய வைங்க, வந்து போட்டுடலாம். இருப்பு மாதிரி நான் அந்த எண்ணெய் சட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. எல்லாம் இது டீ கடையில கிடைக்குமே, அந்த உள்ளி போண்டா தானே? ஆமாடா கார்த்தி. அப்பனா நம்மளும் ஒரு நாள் காட்டுக்குள்ள போட்டு இதை செஞ்சு பார்ப்போம்ல, சூப்பரா இருக்கும். எனக்கு தெரியாது இது இவ்வளவு நாள் இப்படிதான் செய்யணும்னு. சூப்பரா ஈஸியா தான் இருக்கு. நம்ம அப்ப ஒரு நாள் செய்வோம்ல எல்லாரும் சேர்ந்து. செய்யறது பிரச்சனை இல்ல, அவளோட என்னென்ன செலவாகுமோ அந்த செலவுக்கு பைசாவை போட்டுறணும். ஒருத்தன் மட்டும் செலவு பண்ணா அது சரி வராது. இல்ல எங்களையும் ஒரு நாள் கூப்பிடுங்களே, நாங்களும் வரோம். காட்டுக்குள்ள செஞ்சு சாப்பிட எங்களுக்கும் ஆசையா இருக்கு. அந்த பயல்ல கடக்க இடம் அங்கெல்லாம் உங்கள கூட்டி போக முடியுமா? ஏம்ல, முன்னாடிலாம் உங்க கூட நான் கிரிக்கெட்லாம் விளையாட வருவோம்ல. ஆமா முன்னாடி வருவேன், இப்பதான் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கியே. ஆளு 10 மினிட்டுக்கு வான்னா கூட வர மாட்டேங்கியே. ஆமா, முன்னாடிலாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவ. இப்பெல்லாம் எங்க அம்மா நீ பெரிய பிள்ளை, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்றாவ. அதுக்கு பயந்து எனக்கே என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கு. வேற எங்க நான் வாரது? இப்பெல்லாம் இங்கே சோனி சந்தியா வீட்டுக்கு கூட நான் வரதில்லை தருமா. இப்போ கூட எங்கள் அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாவ. சோனி தான் கொஞ்ச நேரம் இருபன் பிடிச்சு வச்சிருக்கா. செஞ்சு முடிச்சதும் தின்னுட்டு ஓடிடுவேன் அம்மா. ஐயோ பாவம். ஆமால, எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. சின்ன பொண்ணுலாம் முன்னாடி அடிக்கடி தெருவிலேயே சுத்திக்கிட்டு பாடிக்கிட்டு திரிவா. இப்பெல்லாம் ஆளையே காணுமேன்னு நினைச்சேன். நம்ம கூட கிரிக்கெட்லாம் விளையாட வருவாளா, இப்பெல்லாம் எங்க போனான்னு நினைச்சேன். அப்போ உங்க வீட்டுல விட மாட்டேங்க அவளா? ஆமல ஜெகனு, நீங்க எப்படின்னு சொல்லுவீங்க? எதுக்கு அடங்காதவள், அசராதவள், திமிரு பிடிச்சவள், திமிருக்கே பிடித்தவள் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது பிட்ட போட்டு வர வேண்டியது
அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் அப்படி பேசணுன்னா எங்கள் அம்மா முட்டிக்கு கீழே வச்சு பொழந்து எடுத்துடுறாவே வழக்கு மாற்ற எடுத்து சாத்தின்னு சாத்தி. அப்போல்லாம் அப்படி அடித்தாலும் தெருவுக்கு ஓடி வந்து லட்சுமியை விரிமா இல்லை சரஸ்வதி வீட்டுக்கு ஓடிடுவேன். இப்போ எங்கே போனாலும் அதுக்கும் அடிப்பேன்னு சேர்த்து வச்சு வெளுக்காவ. அதனால எனக்கு எங்கேயுமே போக முடியல. சின்ன பொண்ணு, உன் நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. ஆமால, எனக்கும் தான். எல்லா பொம்பளை பிள்ளைகளோட நிலைமையும் அப்படிதான். ஒரு வயசுக்கு அப்புறம் வெளியே உடையே முண்டாவ. சரி சரி சின்ன பொண்ணு, ஃபீல் பண்ணாத. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் உன் லைஃப் ஜாலியா இருக்கும். விடு. ஒரு மோட்டிவேட் பண்ணோம்ல, வேற ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை ஃபீல் பண்ணுதான்னு சொன்னேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இல்ல சும்மா இருங்கள, வெறுப்பேத்தாதீங்க. என்ன பண்ண, உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்பெஷல் கிளாஸ்னு கேள்விப்பட்டேன். நீ போலையா? ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு நான் போகல. கள்ளப்பட்டு நான் பாட்டுக்கு கடந்துக்கிட்டேன். அது வேறையா? இப்போ உங்க அம்மா வெளியே போயிருக்காவளா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஸ்கூல் பக்கத்துல பிள்ளைகளை சாயங்காலம் வெளியே போறதை பார்த்தா வந்து வெளுத்துருவாவில்ல. ஐயா ஆமா சந்தியா, நான் அதை மறந்துட்டேன் பத்தியா. கண்டிப்பா இன்னைக்கு எங்க அம்மா வந்து தோலை உரிக்க போறேன் என்னைய. இங்க பாரு சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த அண்ணனை கூப்பிடு, நான் வரேன். யாம்ல, எனக்கு உள்ள அடியெல்லாம் நீ வாங்கிருவியோ? இல்ல, உனக்கு எப்படி அடி விழுதுன்னு நான் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம்ல, அதுக்குதான். உன்னைய சரி சரி சின்ன பொண்ணு, கூல் கூல். இப்ப குமாரி எல்லாம் ரெடியா கொண்டு வரட்டுமா? கொண்டு வா என்ன சூடாயிருச்சு. அந்த வாரேன் இரு. உள்ளி போண்டா சூப்பரா இருக்கு. கடையில செய்யற மாதிரியே கிறிஸ்பியா இருக்குப்பா. அப்புறம் பாரு, ரப்பர் மாதிரி இருக்கும். ஆமா, சூடாதுங்கும் போதுதான் எல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கோந்து போன மாதிரி ஆயிரும். இல்ல வாசில தந்தா தின்னுங்களா, சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் மிளகா வடி அள்ளி வாயில தப்பி வச்சிட போறாங்க. கரெக்டா சொன்னான் பாரு இந்த பையன். ஏக்கா, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. இந்த கேங்லயே உருப்படியான பையன் நீ ஒருத்தனாதான் இருப்ப போல இருக்கு. ஆமா ஆமா ஆமாக்கா. யாரு அவனா? சரியான காவாலி, அவன் தான் இருக்கிறதுலே சரியான கலசடை. என்னல பொசுக்குன்னு அவனை பத்தி எப்படி சொல்லிட்ட? எங்க கூட்டாலும் வரமுண்டா, என்னத்துக்குனாலும் வீட்ல பர்மிஷன் கேட்கணும். கடைசில எங்க அக்கா மாட்டி விட்டுருவானா வரமுண்டா, எங்க அப்பா அடிப்பா வரமுண்டான்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வரமுண்டா. சரியான இம்சை. சே, இவ்வளவு நல்ல பையனா இருக்கிறதுனாலதான் நீங்களும் இப்படி சொல்றீங்களே. பாருல, இவனை பத்தி எவ்வளவு கேவலமா சொல்றேன். அப்பையும் குட் பை இங்க வரு. ஆமால, நல்லவனுக்கு தான் காலம் இல்ல. உங்க பாசையில அப்ப எதுதான் நல்லவன்? நாங்க கூப்பிடிய இடத்துக்கெல்லாம் வரணும், சொல் பேச்சு கேட்கணும், எல்லாத்துக்கும் காசு போடணும்னா போடணும், அப்புறம் எங்கனாலும் எந்த ராத்திரி கூப்பிட்டாலும் வரணும். அதுதான் நல்ல பையனுக்கு அழகு. நாங்க ராத்திரி வேட்டைக்கு எத்தனை நாள் கூப்பிட்டு வந்துருமா, ஒரு நாள் கூட வந்ததில்ல இந்த பையன். ஒரு நாள் பாதி தூரம் வந்துட்டு திரும்பி ஓடி வந்துட்டான். ஆமா, வேற ஒருத்தன் பாம்பு காலுக்குள்ள வருங்க, கவட்டைக்குள்ள வருங்க, வேற பயமா இருக்காதா? நைட்டு வேட்டைக்கு போனா எல்லாம் தான் வரும். நல்ல வேட்டைக்கு போயிட்டு வந்தது அடுத்த நாள் நல்ல முக்குன்னு திங்கிறதுக்கு மட்டும் தருதுல சுட்டு தந்தா. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. சுட சுட நம்ம பாட்டுக்கு எடுத்து தின்னுகிட்டு இருக்கோம். அப்புறம் சத்தம் போட போறா சந்தியா. அவ ஏன் சத்தம் போட போறா? அடுப்பு பக்கத்துல இருந்து சூட்ல காயிறது நம்ம திங்காம வேற யாருதும்பா? அவியல்வெளுக்கு தான் கொடுத்துருக்கல, அப்புறம் என்ன? நமக்கு போவதான் மீதி அவியல்வெளுக்கு. அதனால நீ சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடு. இது கூட கொஞ்சம் புதினா சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டா இன்னும் ஜம்முன்னு இருக்கும். பத்தியா இருக்குன்னா புதினாக்கு எங்க போறது? நான் முளைக்கப்பட்டிருந்த ஏதோ கோழி, எங்க பக்கத்து வீட்டு கோழி வந்து எல்லாம் கிண்டி பிச்சு போட்டுருச்சு. அதனால இப்ப எங்க வீட்டுல புதினாவே இல்லை. அடுத்து எங்க அம்மா எப்போ கடையில வாங்கிட்டு வரலாம், அப்ப நட்டு விடணும். எங்க வீட்டுல எனக்கு நான் நட்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் அப்பப்ப நான் யானுங்கிற நேரம் இந்த பிரிஞ்சி ஏதாவது செய்ய தாளிக்கும் போது அப்படியே கொஞ்சோண்டு பிச்சு போடுவேன், நல்லா மனமா இருக்கும். அப்படியே எனக்கு அப்போ 2 செடி பிடிங்கிதாவே நான் வச்சு விடுறேன். அப்படியே அது வளர ஆரம்பிச்சிரும்ல. சரி, அப்ப எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்தேனே, நான் உனக்கு பிடிங்கி தரேன். சரி. இப்ப சந்தியா, போண்டா வேணா அங்க இருக்கு, வந்து எடுத்துக்க. அங்கே இருக்குப்பே, இன்னும் சாப்பிட முடியல. நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது அவ்வளவுதான். அப்ப நீங்கள் அங்க வாங்க. இந்த வாரம். ஹாய் விஜி. ஹாய் டி. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா எனக்காண்டி? சேச்சா அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் 1 hour வெயிட் பண்றோம், அவ்வளவுதான். சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல சாலினி, விடுடி இருக்கட்டும். சரி, எல்லாரும் எங்க உள்ள போயிட்டாங்களா? ஆமா, ஃபேமிலியில இருக்க எல்லாரும் உங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் சாலினி வந்த அப்புறம் தான் ட்ரெஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டேன். அம்மா, இவ கமலிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்க ஹஸ்பண்டோட வந்துடுறேன்னு சொன்னா. அவளும் இன்னும் காணும். அவளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? ஆமா, அவ விமல் அண்ணாவோட வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா. சரி, வரட்டும். உங்க மாமியாரை கூட்டிட்டு வரேன்னா கூட்டிட்டு வரலையா? நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன்ப்பா, அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க.
சரி எங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்களா? எப்படி எங்க அம்மா வராம இருக்க மாட்டாங்க, உன் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க கண்டிப்பா வந்திருப்பாங்க அப்படிதானே? உள்ள சாரி எடுத்துட்டு இருக்காங்களோ? வாங்க நம்மளும் உள்ள போய் பார்க்கலாம். நம்ம கமலி வந்தானா அப்புறமா அவளை ஃபோன் பண்ணி நம்ம இருக்க இடத்துக்கு கூப்பிட்டுக்கலாம். ஏய் சாரிடி சாலினி, உங்க அம்மாவை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மாவை பார்த்து, நாங்க எப்படியும் வருவாங்க பார்க்கலான்னு நினைச்சேனே. சாரிடி சாலினி. அச்சோ இவன் மூஞ்சி வாடி போச்சே. ஏய் விஜி ஒன்றும் இல்லடி விடு, எங்க அம்மா ரொம்ப தான் பண்றாங்க. வர வர வள்ளி வில்லி ஆகிட்டே போகுது, வேற என்ன பண்றது? என்னடி சட்டுன்னு அம்மாவை வில்லின்னுட்ட? ஆமா பின்ன என்ன, எங்க அம்மா வில்லி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேற என்ன சொல்றதான்? உன் அம்மா தானே, அதான் உன்னை மாதிரியே பிடிவாதமா இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது? போடி, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணு. வேற நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? சரி சரி, கடைசி வரைக்கும் இங்கே நின்று பேசிட்டு இருக்க போறீங்களா? கடைக்குள்ள வந்து துணி எடுக்கிறதுக்கு துணி பார்க்க போறது இல்லையா? நீங்க இப்ப ஆரம்பிச்சாதான் ராத்திரிக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவீங்க. சீக்கிரமா துணியை பார்க்க உள்ள வாங்கம்மா. ஏய் சாலினி. ஹாய் விஜி. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஏய் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா எனக்காக? இல்ல உனக்காகலாம் வெயிட் பண்ணல, இங்க காத்து வர மாட்டேங்குது, கடைக்குள்ள ஏசி வர மாட்டேங்குது, நாங்க காத்து வாங்க வெளியே வந்து நிக்கோம். ஏய் கிண்டல் பண்ணாதடி. வாங்க சிஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். ஏய் சாரிப்பா லேட் ஆயிருச்சு. எல்லாம் இந்த விமலால தான் ஃபுல்லா லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல கமலி, பிரதர் எங்க? அவர் பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு, அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். சரி வாங்க நம்ம உள்ள போலாம், விமலண்ணா வந்தா அப்புறம் வருவாங்க. ஆமா சரி வாங்க நம்ம போவோம். அடி பாவி, நீ தான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் செல்லும் பட்டுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கூட்டிட்டு வந்து என்ன தனியா நிப்பாட்டிட்டு போயிட்டாலே. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததும் நம்மளை இப்படி தனியா விட்டுட்டு கண்டுக்காம போயிட்டா பேரு. நல்லா இருக்குடா, மாப்பிள்ளைங்கிற மரியாதையே போச்சு போ. இப்படி சோலவா மாட்டிக்கிட்டு இவங்களோட படாத பாடு படுறேன் நானு. இதுக்கு தான் நம்ம நண்பனை வர சொல்லி ஃபோன் பண்ணோம், அந்த நாயும் இன்னும் காணும். அவனுக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போம் போத. அந்த கடைக்குள்ள போறது சந்தோஷோட பொண்டாட்டி தானே? ஆமா அவளே தான். அவளும் விமலோட பொண்டாட்டியும் கடைக்கு துணி எடுக்க போறாங்களா? அன்னைக்கு அவ அரைஞ்சதை இன்னும் எனக்கு மறக்க முடியல. அவளுக்கு ஒரு பாடத்தை நான் ஒரு நாள் புகட்ட தான் போறேன் பாரு. அவளை நிம்மதியா சந்தோஷ் கூட நான் வாழவே விட மாட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் இரு. டேய் நண்பா எங்கடா இருக்க? நான் இங்க தனியா கடந்து தவிச்சிட்டு கிடக்கேன் பாரு. டேய் சாரிடா மச்சான், நான் இங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன்டா. துரோகி, உன் நண்பனை இப்படி அனாதையா நிக்க வச்சுட்டியே, கூட துணைக்கு வாரேன்னு சொல்லி இருந்தல்ல. வாரேன், டிராபிக் கிளியர் ஆனதுனால வர முடியும். சீக்கிரம் வாடா. டேய் ஏன்டா கடுப்பாக மாட்டேன்? மேரேஜ் வரைக்கும் உன் வேலையும் என் தலையில சேர்த்து கட்டிட்டு போயிட்டேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராண்டாமா? உன்னை ஃப்ரீ பண்ணணும்னா உன் வேலையும் சேர்த்து நான் தானே பார்க்கணும். சரிடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டிராபிக் கிளியர் ஆச்சுன்னா 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ டென்ஷன் ஆகாம இரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வைக்கேன். சரி நம்ம கடைக்குள்ள வெயிட் பண்ணுவோம், வரட்டும். என்னை விட இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவளை பார்க்கும்போது இவளை கொன்னா கூட தப்பு இல்லைன்னு தோணுது. ஏய் இந்த சாரி எப்படி இருக்கும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோனில் என்னெல்லாம் சொன்னான். செல்லம் நீ தான் செலக்ட் பண்ணணும்னு. இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸோட அவள் பாட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாலினி கமலி அது கூட இருக்கிறது தான் அப்போ பொண்ணா இருக்கும். இது யாரு இங்கே ஒன்று பாவமாக உட்கார்ந்துருக்கு? அப்போ கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க நீங்க? அட நான் தான்ப்பா கமலியோட ஹஸ்பண்ட். ஓ சாரி ப்ரோ, என் பேரு விஜய், உங்க பேரு? என் பேரு விமல், நைஸ் டு மீட் யூ. ஆமா என்ன எப்படி மாப்பிள்ளன்னு கண்டுபிடிச்சிங்க? இதுல என்ன இருக்கு அதிசயம்? அங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாம்போல ஒரு மனசு இங்க தனியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா கண்டிப்பா நீ தான் மாப்பிள்ளையா இருக்கும்னு பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படி, நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே ப்ரோ. நான் மட்டும் தனியா சோலோவா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபேமிலி எல்லாம் மேல சாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை கம்பெனி கொடுக்கறதுக்கு நீங்க வந்தீங்க. வாங்க பக்கத்துல உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள. பாரடி சாலினி இவங்களே என்னமோ பல நாளா பழகுன ஆளுங்க மாதிரி எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆமா அதைத்தான் நானும் பார்க்கேன். இவங்களே இன்ட்ரோடியூஸே பண்ணி வைக்கல, இவங்களே நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்களே அதுக்குள்ள. எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்லதுதான், அவங்களே நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். இந்த ஆம்பளைங்க கிட்ட பிடிச்சதே இந்த விஷயம் தான். முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட ஈஸியா பழகி மிங்கிள் ஆயிடுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது. கேர்ள்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலுமே கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. அதுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க சொன்னது சரிதான் சிஸ்டர். ஐயோ நீ கமலின்னு பேர் சொல்லியே கூப்பிடுப்பா நீ. சரி கமலி, எனக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்னு 2 பேரும் ஒண்ணுமே சொல்லல. இது முகூர்த்தத்துக்கு நல்லா இருக்குமா? முகூர்த்தத்துக்கு இது நல்லா தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா தேடுவோமே. சரி ஓகே. நல்லா பிங்க் கலர்ல கேளு, உனக்கு பிங்க் நல்லா இருக்கும். அண்ணா பிங்க் கலர்ல முகூர்த்த புடவை எடுத்து தாங்கண்ணா. இதோமா பார்த்து எடுத்து தரேன். ஏய் உன்னோட சாரி கலர் என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏய் நான் அந்த சமயத்துல அதெல்லாம் பாக்குற மாதிரியா இருந்தேன். நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே என் தங்கச்சி சுமி தான் எல்லாம் பாத்துக்கிட்டா. அதனால நான் எதுவுமே கேர் பண்ணல. எப்படி என்ன கலர்னு ஞாபகம் இல்லடி, அந்த மைண்ட் செட்லயே நான் இல்ல. ஆமா உன்கிட்ட போய் கேட்டேன் பேரு. உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கடி சாலினி. அதுவும் புடவை கலர் கூட ஞாபகம் இல்லைங்க. ஆமா அந்த சமயத்துல நான் அப்படிதான் இருந்தேன், வேற என்ன பண்றது. பிடிக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு இன்னும் வருத்தமா தான் இருக்கு சாலினி. ஏண்டி உன்னைய கட்டாயப்படுத்தி அம்மா நான்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு உன்னைய ஒத்துக்க வச்சிட்டோமோன்னு? ஏய் இல்லடி, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்.
சும்மா நான் வருத்தப்படுவேன்னு அப்படி சொல்லாத. அப்படிலாம் இல்லடி, உண்மையை தான் சொல்றேன். சரி நம்ம போய் சாரி செலக்ட் பண்ணுவோமா? நம்மளா? அங்க அவங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க, அதனால நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க. ஐயோ நான் அவங்கள சொல்லல. அப்போ வேற யார சொன்னீங்க? அங்க பாரு சூப்பர் ஃபிகர் 2 அழகா சாரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு போய் நம்ம செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னேன். டேய் என்னடா இவ்ளோ சாக்காகுற? சாக்க குறை ப்ரோ, எனக்கு கல்யாணம் ஆக போகுது ப்ரோ. டேய் நானே கல்யாணம் ஆன வேண்டா ப்ரோ, அதுக்காக என்னைய போய் வேற பொண்ணுங்களுக்கு சாரி செலக்ட் பண்ண கூப்பிடுறீங்க? அதனால இப்ப என்னடா போர் அடிக்குது, வா நம்ம போய் அந்த பொண்ணுங்களுக்கு சாரி செலக்ட் பண்ணுவோம். ஐயோ நான் வரல. அட வாடா போலாம். ஐயோ என் ஃபியான்சிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் தல. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், வா வா. ஐயோ எனக்கு இதுல எதை எடுக்குதுன்னே தெரியலையே. சரி நம்ம 2 பேரும் சேஞ்ச் பண்ணிப்போமா? அட சேஞ்ச் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க 2 பேரும் எடுத்திருக்க கலரும் ரொம்ப அழகா இருக்கு. எதுக்கு நீ முறைக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணனேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு எதை எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. அட நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே, உங்க முகத்துல ஒரு குழப்பம் தெரிஞ்சுது, அதான் ஒரு சமூக சேவை. மற்றபடி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் சொல்லலை. அதுக்குன்னு உங்க அழகான முகத்தை இப்படி கோபமா வச்சிருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா பயங்கரமா பிட்ட போடுறாரு மனசேன். இப்பதான் அழகா இருக்கீங்க. சரிடி நம்ம இதே கலரை எடுத்துக்கலாம். நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? இல்ல நாங்க மாம் அண்ட் டாட்டர்ஸ். ஐயோ அப்படியா? நம்பவே முடியலங்க. பார்த்தா நீங்க 2 பேரையும் பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. யாருமே நம்ப மாட்டாங்கங்க, அவ்வளோ எங்க இருக்காங்க உங்க மம்மி. அட சும்மா சொல்லாதீங்க. அட உண்மையாதாங்க, நான் கூட சிஸ்டர்ஸ் தான் நினைச்சிட்டேன் 2 பேரையும் பார்க்கும்போது. சரி நாங்க இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த சாரீஸ்க்குலாம் டிஸ்கவுண்ட் இருக்கும், 20% ஆகுது. அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, இருங்க நானே கடைக்காரர்கிட்ட கேட்டு பாக்குறேன். சிஸ்டர் இந்த சாரிக்கு டிஸ்கவுண்ட் உண்டுல்ல? டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்ல சார். ஐயோ இந்த ஃபிகருக்கு முன்னாடி நம்ம வேற டிஸ்கவுண்ட்லாம் உண்டுன்னு சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்ண? அட இவரு நிறைய ஸ்கோர் பண்றாரு, நம்மளும் ஏதாவது ஒரு 4 பிட்ட போடுவோம். என்னங்க நீங்க அந்த சாரிக்கெல்லாம் 40% டிஸ்கவுண்ட் போடலாம். அட பாவி, இவ்வளவு நேரம் நல்லவே மாதிரி அமைதியா இருந்தியாடா. நான் 2 அடி பாஞ்சா நீ 4 அடி பாயிறியே. இரு நான் இன்னும் 4 பிட்ட போடுறேன். அம்மா இவங்களுக்கு இந்த துணிக்கு 90% அளவுக்கு டிஸ்கவுண்ட் போடலாம். என்னம்மா நீங்க ஓனர் எங்க கூப்பிட்டு நான் பேசுறேன். என்னடா லுக்கு? என்ன லுக்குங்க ப்ரோ? அந்த சேல்ஸ் லேடிக்கு பின்னாடி பாருங்க ப்ரோ, யாருன்னு. யார் அது? வேணா ஃப்ரீயாவே கொடுக்கலாமே. டேய் இவளுங்க எப்படா இங்க வந்தாலுங்க? பாஸ் தெரியல பாஸ், இவன் ஒருத்தன் பாஸ் தலை வாளுன்னு நம்மள கொல்ல போட்ட தலைமை மாதிரியே கூப்பிடியான். என்னம்மா நீங்க புடவை தானமா பாத்துக்கிட்டு இருந்தீங்க, எதுக்குமா அங்க வந்தீங்க? இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க. என்னம்மா செலக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க மட்டும் என்ன இங்க சொல்லிட்டா வந்தீங்க? ஐயோ விஜயமா, நான் ஒண்ணும் பண்ணலாமா, இவருதாம்மா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அதான் அந்த பொண்ணுங்களுக்கு நாலாம் துணி செலக்ட் பண்ணலாமா, ப்ரோ தான். என் மானத்தை வாங்குறதே இந்த மனுஷனுக்கு வேலையா போச்சு. வாரம். அட பாவி துரோகி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியடா. என் பொண்டாட்டி போய் நீ என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இருடா உன்னைய மாட்டி விடுறேன் பாரு. இத பாருமா, உன் புருஷன் தாமா டிஸ்கவுண்ட் எல்லாம் தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஓஹோ அந்த அளவுக்கு போயிருச்சா? இந்த பழக்கம் உனக்கு எப்பத்துல இருந்துடா? ஐயோ ஐயோ இவங்க நிலைமையை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. பாவம் அனுமந்தம் விஜயம். இங்க வாங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ குனிய வச்சு குத்துன்னு குத்துறாளே. எம்மா பொது இடமா, பாவமா என்னை விட்டுரு. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம் சொல்லும், விட்டுருமா. லேடிஸ் முன்னாடி அடிக்காதுமா, என்னோட இமேஜ் எல்லாம் என்னத்துக்கு ஆவறது சொல்லும். பாரு அவளுங்க இன்னும் போகாம உன்னே தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. எம்மா தாயே, நீங்க 2 பேரும் இன்னும் போகலையா? வச்சுக்கிற இடத்த காலி பண்ணுங்கம்மா, இல்லன்னா என் பொண்டாட்டி என்னைய கொண்டு விடுவா. சார் அந்த டிஸ்கவுண்ட். ஐயோ இங்க என் உயிரை போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இப்ப டிஸ்கவுண்ட் போங்க வாங்கிட்டு. இதுக்கு மேல அந்த பாடி தாங்காது. என்ன உனக்கு இந்த மாதிரி அடி வேணுமா? ஐயோ பேபிமா, நான் ஒண்ணும் பண்ணல பேபிமா, எல்லாம் அந்த பிரதர் தான். தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்கம்மா, உங்களுக்கு கோடி கும்பிடு. ஐயோ ஐயோ சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. வலிக்கும் தங்கச்சிமா, அண்ணன் அடி வாங்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன? கொஞ்சமாவது காப்பாத்தினியா அந்த ராட்சசிட்டு இருந்து என்னைய? வேற அண்ணன் பண்ற வேலையா இது? அங்க நாங்க சாரி செலக்ட் பண்ணா நீங்க வேற பொண்ணுங்களுக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது நல்ல கதையா இருக்கே. வேற எங்களுக்கும் யாரும் போக வேண்டாமா, அதனால சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்தோம். போனாலும் இதே வேலை உங்களுக்கு. ஐயோ சொல்ல, இதெல்லாம் ஃபன்னுக்குமா? உன்னைய விட்டு நான் எங்க போறேன் சொல்லு. ஒழுங்கா என் பின்னாடியே வாங்க, நாங்க எங்க போறோமோ அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இவங்களெல்லாம் நம்பி பின்னாடி வர சொல்ல முடியாது கமலி. நம்ம முன்னாடி போக விட்டுதான் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போனோம். அதுவும் சரிதான் விஜி. நானே முன்னாடியே போயிடுறேன். வாடா நல்லவனே, உங்களோட சேர்ந்து முதல் நாள்ல என் பொண்டாட்டி கையால என்னைய அடி வாங்க வச்சுட்டல நீ. நானும் என் பேபி மட்டும் வாங்காத அடியா, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம். வாங்கனே போவோம். அப்படி போட்டு நீ கல்யாணத்துக்கு தயாராயிட்ட போ. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நீ முழு குடும்பஸ்தன் ஆயிட்ட. எவ்வளவு அடிச்சாலும் அப்படியே தூசி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். வா வா முன்னாடியே போயிருவோம். பாரு இதுங்கள ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி போயிட்டு இருக்குதுங்கன்னு. இதுங்கள திருத்த முடியாது கமலி, திருத்தே முடியாது. சரி வாங்க போவோம். சீக்கிரம் முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணலாம். ஆமா நேரம் ஆகுதுன்னு அப்புறம் நம்மள சத்தம் போடுவாங்க. வாங்க வாங்க போவோம்.